எந்த டாப்பிக்கும் ஒமிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ஒரு சில டைமில் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். கொஷின் ஏரியாலாம் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கிறது புத்திசாலித்தனம். சரிங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியில் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஷின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, அரசுக்கு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இதிலிருந்துலாம் கண்டிப்பாக கொஷின் வராமல் குரூப் 4 கொஷின் பேப்பரே இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பற்றி. சரிங்களா? மனித உரிமைகள் பற்றி. அதுக்கப்புறம் தகவல் உரிமை சட்டம், ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2005 கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டிஐ பற்றி கண்டிப்பாக கொஷின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி